கைஸ் இப்போது ஆர்ஆர்பி ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஓகேவா, இந்த 2025 இந்த இயர்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் வந்து என்டிபிசி இதெல்லாம் வந்து அடுத்து ரயில்வே சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க இருக்காங்க. இது பற்றி நம்ம ஆல்ரெடியே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஏன்னா 2024 பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேவோட 2025 ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் ரயில்வே சைட்லேருந்து இந்த இயர் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதையுமே நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா, 29/3/2025 போல். ஓகேவா, ஓகே. இப்போது 12/4/2025 இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறவங்க இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ளோஸ் ஆகுறது 11/5/2025 க்ளோஸ் ஆகுறது. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேட் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறது பெட்டர். அதே போல் மாடிஃபை பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ணும்போது ஏதாவது நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணணும். அதுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. 14/5/2025 23/5/2025 இந்த டைம் வந்து இருக்குது. அண்ட் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணுறது பெட்டர். ஓகேவா, ஸோ இந்த 250 ரூபீஸை நீங்கள் வந்து வேஸ்ட்டாக வந்து லாஸ் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் மாடிஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்காக. ஓகேவா, ஓகே. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் டேட்டெல்லாம் கிளியராக சொல்லிட்டேன். இப்போ போஸ்டிங் நேம் ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஓகேவா, ஓகே. சேலரி லெவல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 7th பேல கொடுப்பாங்க, level 2. ஓகே, அண்ட் 19,900 ரூபா உங்களுக்கு இனிஷியல் சேலரி உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாமே அலவன்ஸ்லாம் சேர்த்தா உங்களுக்கு வந்து 30 அண்ட் அதை கிராஸ் ஆகும். ஓகே, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A1 ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்குறாங்க. ஏஜ் அப்படின்போது 18லேருந்து 30 வயசு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. 1/7/2025. ஓகே, இந்த தேதிப்படி உங்களுடைய ஏஜை வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கணும். அந்த தேதிப்படி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். வேக்கன்சிஸ் உங்களுக்கு 9,970 வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிலாக்ஸேஷன் இருக்குது. 18லேருந்து 30 அப்படிங்கிறது வந்து காமன். ஓகேவா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு 5 இயர், அப்போ 35 வயசு. அப்போ ஓபிசி அப்படின்னா வந்து 3 இயர் கொடுத்துருக்காங்க, அப்போ 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸர்வீஸ்மேனுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூசி இவங்களாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லோரும் SC ST எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 250 ரூபா பே பண்ணால் போதும். ஓகேவா, இதையுமே நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறீங்க. இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேவா, இப்போ 500 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் ஆகிடும். 250 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 250 உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அப்ளை பண்ணும்போதே உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் அதை கிளியராக வந்து கொடுத்துட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 3 அப்படின்றது உங்களுக்கு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 3 அப்படின்றது உங்களுக்கு வந்து மெரிட் லெவலில் இருக்காது, காமனாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இதுதான் மெயின். ஓகேவா, அதுக்கப்புறம் டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பார்ப்பாங்க. அண்ட் இதுக்கான சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் இப்போ சிபிடி 1 அப்படின்னா வந்து 60 மினிட்ஸ் எக்ஸாம், 75 கொஸ்டின் கிட்டே இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், அப்போ 75 கொஸ்டினுக்கு 75 மார்க். அப்போ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது 1/3. ஓகேவா, 3 கொஸ்டின் ராங்காக இருக்குது அப்படின்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகிடும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 40% கொடுத்துருக்காங்க பேசிக் எலிஜிபிலிட்டி. ஓபிசி அப்படின்னா 30. அண்ட் இது வந்து பேசிக் தான், ஆனால் இது வந்து கட் ஆஃப்க்கு வராது. அதே போல் உங்களுக்கு எக்ஸாமுக்கான சிலபஸ் மேக்ஸ்லேருந்து என்ன டாபிக் படிக்கணும், அதே போல் வந்து ரீசனிங்கில் என்ன டாபிக், சயின்ஸில் என்ன, ஜென்ரல் அவேர்னஸில் என்ன அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ மேக்ஸ் அப்படின்னா நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், இது மாதிரி டெசிமல், ஃப்ராக்ஷன் அண்டு எல்சிஎம், HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், இது போல் உங்களுக்கு பேசிக்காக தான் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பார்த்தாலே போதும். ரொம்ப மேக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ரயில்வே பொறுத்தளவுக்கு. ஓகேவா, ஓகே. ஹவு டு அப்ளை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதும். ஓகேவா, நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC STயாக இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு ட்ராவல் பாஸ், ஃப்ரீ ட்ராவல் பாஸ் வேணும் அப்படின்னா
உங்களோட எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து வெப்சைட். ஓகேவா? சென்னை வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங் பண்ணவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. மாடிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேவா? செக் பண்ணி பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் வேக்கன்சி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 9970 வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படிங்கும்போது இப்போது சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சதர்ன் ரீஜியன். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 362 வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது. இது நல்ல வேக்கன்சிஸா அப்படின்னா வந்து ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ரொம்ப கம்மின்னு வந்து சொல்ல முடியாது. ஆவரேஜாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கே யூஆருக்கு வந்து 155 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிக்கு 56, எஸ்டிக்கு 37, ஓபிசினா 73, இடபிள்யூஎஸ்னால் 41 வேக்கன்சிஸ். டோட்டலாக வந்து 362 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் ரொம்ப ஹெவியான வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லும்போதுனா டோட்டலாக கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 9970 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி இப்போ சிபிடி ஒனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது நம்ம வந்து ஓகே தான். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுறவங்க வந்து எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.